அத்தனை வார்த்தைகளையும் அப்படியே நிறைவேற்றுவாராக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இவ்விதமாய் கர்த்தர் ஜோஷுவாவுடனே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. இவ்விதமாய் கர்த்தர் ஜோஷுவாவுடனே கூட இருந்தார், அவனுடைய கீர்த்தி தேசமெல்லாம் பரவிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் கர்த்தர் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும்போது என்னிடத்தில் என்ன இருக்கிறது, என்னை உயர்த்துறதுக்கு என்ன இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு திறமை இல்லை, என்னிடத்தில் ஒரு பணம் இல்லை, என்னிடத்தில் ஆழ்பலம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்திலே ஜோஷுவாவினிடத்திலே ஒன்றுமில்லை, கர்த்தர் ஜோஷுவாவோடே இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெல்லாம் பரவிற்று. எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இது இல்லையே நான் என்ன பண்ணுவேன், இது இல்லையே நான் என்ன செய்வேன், நீங்கள் குழம்பவே வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் போதுமானது. இப்பொழுது நீங்கள் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியது அதுதான். ஆண்டவரே இது இல்லையே என்று சொல்ல வேண்டாம், நீர் என்னோடு கூட இரும், நீர் என்னோடு கூட வாரும், அப்படி என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் நீங்க போகிற இடத்திலே ஒரு பெரிய கீர்த்தியை கர்த்தர் தருவாராக. சீடர்களோடு சேர்ந்து ஆண்டவர் கப்பல் பிரயாணம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கப்பலுடைய அடித்தட்டிலே அவர் தூங்கி கொண்டிருந்தார். மேலே பெரிய கொந்தளிப்பு, இவர்கள் மடிந்து விடுகிற அளவிற்கு கொந்தளிப்பு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த கப்பலுக்குள்ளே இருந்ததினால் நிச்சயமாய் அது சேதமாகவே இல்லை. நான் நம்புகிறேன், உங்கள் குடும்பத்தோடு ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் தொழிலோடு ஆண்டவர் இருக்கிறார். யார் வேண்டுமென்றாலும் விட்டு போகட்டும், யார் வேண்டுமென்றாலும் இல்லாமல் போகட்டும், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இருக்கிறேன். அவர் இருக்கிறதுனாலே அதே இடத்திலே ஜோஷுவாவுடைய கீர்த்தியை பெருக பண்ணின தெய்வம், அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்த தெய்வம், நீங்கள் இருக்கிற இடத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்படவும் வேண்டாம். ஆண்டவர் கூட இருக்கிறதுனால் எல்லா காரியங்களும் நன்மையாய் முடியும்.